இந்தியா, இஸ்ரேல் 2ம் சேர்ந்து பாகிஸ்தானுக்குள்ள ஆப்பரேட் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் தீயா பரவுது. அந்த தகவல் உண்மை, பொய்ங்கிறத தாண்டி இருபெரும் நாட்டிற்கும் அங்க உள்ளுக்குள்ள சில ஃபோக்கஸான விஷயங்கள் சிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதைத்தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு இருக்கிற 2 எதிரி. ஒண்ணு பாகிஸ்தான், இன்னொன்னு சீனா. இல்லையே சீனா கூட தான் இப்ப உறவு கொண்டாடுறோமே அப்படின்னு கேட்டா, ஸ்வீட் எடு, கொண்டாடு அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் அங்க ஒண்ணும் முன்னேற்றம் கிடையாது. நார்மல் தான். என்ன ஒண்ணு அண்ணன் தண்ணி புழங்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்து இல்ல புழங்கிக்குவோம் வா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் டெவலப் ஆகி நிக்கிறோமே ஒழிய ஏ தோஸ்திக்கின்னு பாட்டு பாடுற ரேஞ்செல்லாம் இல்ல. அதனால அந்த பையன் எப்பயும் நமக்கு எதிரி தான். அடுத்த எதிரி அப்படிங்கிறது வீணா போன பாகிஸ்தான். இவங்கிட்ட நமக்கு எந்த சவகாசமும் தேவையில்லை. காரணம் உருப்படாத பையன். இவனை காட்டியும் எதுவும் சாதிக்க முடியாது, இவனை வச்சும் எதுவும் சாதிக்க முடியாது. அப்ப இந்த எதிரி பயல எந்த அளவுக்கு நம்ம கதற விடுறோம், அது போக வரும் நாட்கள்ல இஸ்ரேல் கதற விடவும் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா இப்ப பெரிய அளவுல பேசப்படுது. அதுக்கான 2 விஷயங்களும் பாகிஸ்தானோட செயல்பாடு தான். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா எப்படிலாம் தூக்கி போட்டு மிதிச்சுச்சு அப்படின்னு இந்தியா பல ஆதாரங்களை வெளியிட்டுச்சு. ஆனா பாகிஸ்தானை பொறுத்தவரையும் எங்களுக்கு அடியே விழுகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அமெரிக்கா கூப்பிட்டு சோறெல்லாம் ஊட்டவும் அப்படியே தெம்பு வந்துருச்சாட்டுக்கு. இன்னொரு ஸ்டேஜ்ல என்ன போயிட்டாங்க, அதாவது அமெரிக்கா சோறு ஊட்டுனதுக்கு அப்புறம் இந்தியா தான் எங்க கிட்ட வந்து காலில் விழுந்துச்சு, நாங்க போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அமெரிக்கா பெரிய அளவுல உறுதுணையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பையும் தூக்கிட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல அடியையும் வாங்கிட்டு அடி வாங்கலைன்னு சொல்றது இல்லாம நாங்க தான் கெத்து, அவங்க தான் அதாவது இந்தியா கெஞ்சிச்சு, பாகிஸ்தான் கெத்து, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் தான் போரை நிறுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஏகபோக வசனம் பேசினாங்க. அந்த ஏகபோக வசனம் அப்படிங்கிறது பேசுறதுக்கு முன்னாடியே பெரிய அளவு இறந்த தீவிரவாதிகளுக்கு ராணுவ அணிவகுப்பெல்லாம் குடுத்தாய்ங்க. மரியாதையெல்லாம் குடுத்தாய்ங்க. கடைசியில ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தீவிரவாதிக்கும் பல கோடி இழப்பெல்லாம் குடுத்தாய்ங்க. ஆனா ராணுவ வீரர்கள கண்டுக்கவே இல்ல. ஒரு மரியாதையும் பண்ணல. இழப்பீடு குடுத்ததாகவும் செய்தி இல்ல. வெக்கங்கெட்ட பயலுகங்கிறது இவனுங்க தான். இப்படிதான் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. அப்படி இருக்கும்போது இப்ப மசூத் அசாதோட அடுத்த கட்ட தளபதி ஒருத்தன் வந்து ஒளருன்னு ஒளறி இருக்கான். என்ன அப்படின்னா, இந்தியா மசூத் அசாத்தோட மொத்த குடும்பத்தையும் டிக்கெட் கிழிச்சு குடுத்துருச்சு. எவ்வளவு பெரிய தியாகத்தை அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம நிறைய இழந்துட்டோம். இந்தியா நம்மள வச்சு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா உளறுறாங்க. இல்ல நம்ம வச்சு செஞ்சோங்கிறத அவன் வாயிலேயே ஸ்டேட்மெண்ட்டா வருது. அதான் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு வீடியோ ஃபுட்டேஜா ஒரு தீவிரவாதி ரிலீஸ் பண்ணல. தீவிரவாதி பையன் வெளிப்படையா கூட்டம் போடுறான். அந்த கூட்டத்துக்கு தீவிரவாதியோட ஆட்களும் துப்பாக்கியோட அவனுக்கு பாதுகாப்பு குடுக்குறாங்க. பாகிஸ்தான் ராணுவமும் பாதுகாப்பு குடுக்குது. பாகிஸ்தான் காவல்துறையும் பாதுகாப்பு குடுக்குது. அம்புட்டு பாதுகாப்போட மக்கள் மத்தியில பெரிய பொலிட்டிக்கல் தலைவர் மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். பேசுற சப்ஜெக்டும் வில்லங்கமான சப்ஜெக்ட். தீவிரவாதி பையன் அடி வாங்கி இந்தியாவால டிக்கெட் கிழிச்சு கொடுக்கப்பட்டிருக்குங்கிற சப்ஜெக்ட பெரிய அளவு பெருமையாவே பேசுறான். ஆனா அதுல உள்ளார்ந்த அர்த்தம், யதார்த்தமான உண்மை என்னன்னா பயந்து கிடக்குறாங்க. காரணம் என்ன? அடுத்த கட்ட தாக்குதலுக்கு இந்தியா எப்ப வேணாலும் தயாராகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடுது. இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது, சமீபத்துல பல இடங்கள்ல இஸ்ரேல பாகிஸ்தான் வம்பிழுத்துக்கிட்டு இருக்கு. பல விஷயங்கள்ல. உதாரணமா இஸ்ரேல் கத்தார்ல செஞ்ச சம்பவம் ஆகட்டும், அதுக்கப்புறம் காசால செய்யற சம்பவம் ஆகட்டும், இந்த மாதிரி சம்பவங்கள்ல பாகிஸ்தான் வம்பிழுக்குது. பாகிஸ்தான் இஸ்ரேல் மேட்சே ஆக போறதில்ல. அன்னை அமெரிக்காவோட முழு நல்லாட்சியோட இஸ்ரேல் சுத்திக்கிட்டு இருக்கிறனால பாகிஸ்தான் பேசுறதெல்லாம் ஒண்ணும் பெருசா இஸ்ரேல் எடுத்துக்க தேவையில்ல. ஆனா இங்க எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, அதாவது இஸ்ரேலுக்கு சந்தேகம். அந்த சந்தேகம் பிரச்சனையா மாறுறதுக்குள்ள பாகிஸ்தானை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு முடிவு பண்றாருங்க. எந்த இடம் அப்படின்னா, இப்ப வளைகுடா நாடுகள், மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் நேட்டோ மாதிரி நம்மளும் ஒரு ராணுவ கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னு துடிக்கிறார்கள். அட போயோ, அந்த பயலுக ஏமன் யுத்தத்துல இருந்து இத சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. உருவாக்குன பாடம்லாம் இல்ல. அந்த தலைவர்கள், அந்த ராஜாக்களாகட்டும், அங்க உள்ள அதிபர்கள், தலைவர்களாகட்டும், அந்த நாடுகள் மத்தியிலேயே ஒற்றுமை அப்படின்னா டக்குன்னு பேப்பர்ல எழுதி ஜோப்ல வச்சுக்குவாங்களே ஒழிய, அவனுக்குள்ள வந்ததாக சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையும் கூட. ஆனா எல்லா காலங்கள்லயும் சேருவார்கள். ஒரு தீவிரமான ஜோனுக்குள்ள போகாது. அப்படி தீவிரமான ஜோனுக்குள்ள போகும்போது அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துரும்.
ஆனா வருங்காலங்கள்ல அப்படிலாம் போய்க்கிட்டு இருந்தோம்னா, நம்ம ஊருக்குள்ள சேஃப் ஜோன் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்ப கூட பாரு, உட்கார்ந்து பேச்சுவார்த்தைன்னு பேசுறாய்ங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தை பேசுற தலைவனுங்களே டிக்கெட் பிரிச்சு குடுக்குறாய்ங்க. கடைசியில எங்க உட்கார்ந்து நியூட்ரலா இடம் குடுத்து பேச சொன்னோமோ, அதே இடத்திலேயே சம்பவம் பண்றாய்ங்க. அப்படின்னு பெரிய கொந்தளிப்பு. அத நம்ம விரிவா தேசபக்தியில பார்த்தோம். இப்ப அவர்கள் அப்படி ஒரு ராணுவமா ஒண்ணு கூடுறார்கள், கூடலங்கிறத தாண்டி அப்படி ஒரு ஐடியாலாம் வருது. அடுத்த கட்டமா இந்த ஐடியா எங்க போகும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே ஈரான் அணு ஆயுதத்த நோக்கி போயிருச்சு. நம்மளும் போவோம் அப்படின்னு வரிசையா எல்லா நாடுகளும் முடிவு பண்ணி பயணிக்கும்போது, பாகிஸ்தான்ல உள்ள அணு ஆயுதம் எம்புட்டு தூரம் சேஃபா இவனுங்க வச்சுக்குவாய்ங்க அப்படிங்கிறது தான். பாகிஸ்தானோட பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. யார் வேணாலும் திட்டங்கள் தீவிரமா போட்டு தட்டி தூக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சு தான். அடுத்த விஷயம் அப்படிங்கிறது திட்டம் போட்டு தட்டிலாம் தூக்க வேணாம். எனக்கு ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ல கவனி, உன் வீட்டுக்கே டெலிவரி தரேன்ட்டு Zomato மாரி அணு ஆயுதத்த தூக்கி குடுத்துட்டு போகவும் அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த 2ல எது நடந்தாலும் இஸ்ரேலுக்கு கூடுதலா ஈரான் அணு ஆயுதத்த நோக்கி ஓடுற மாரி பின்னாடியே இஸ்ரேல் ஓடிக்கிட்டு இருக்கு, தடுக்கிறதுக்கு. அதே மாரி இன்னொரு நாட்டுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கணுமா? அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இஸ்ரேல் தேட விரும்பல. பேசாம பாகிஸ்தான அணு ஆயுதம் இல்லாத நாடா மாத்திட்டோம்னா, என்ன இப்ப கெட்டு போச்சு? அப்படிங்கிற யோசனையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணன் அமெரிக்காவ மீறி நடக்குமா? அண்ணன் அமெரிக்கா தான் ஆசிம் முனிர கூப்பிட்டு சோறு ஊட்டுறாரு அப்படின்னு கேட்டா, கொட்டி குடுத்து விமானத்தையும் பரிசளிச்ச கத்தாரையே கதற விட்டாய்ங்க. பாகிஸ்தான்லாம் ஒரு விஷயமா? அப்படின்னு தான் கேட்க தோணுது. உய ஏறக்குறைய அது எதார்த்தமான உண்மைதான். பாகிஸ்தான்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது. என்ன ஒரு 4 கம்பெனிய ட்ரம்ப் ஆப்பரேட் பண்றாரு. என்ன இப்ப கெட்டு போச்சு? அதுக்கப்புறமா அந்த கம்பெனி அங்க ஆப்பரேட் பண்ணாமயா போயிறப்போது அப்படின்னு சொல்லி சிக்னல்கள் தர அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் இந்தியா, இன்னொரு பக்கம் இஸ்ரேல். அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணும்? ஊரு பூரா உள்ள டிரான்சாக்ஷன பிளாக் பண்ணிரும். இது எல்லாம் சேர்ந்துதான் தீவிரவாதி பயலுகள எல்லாம் வெளியில வெளிப்படையா வந்து கத்த வைக்குது. குய்யோ முய்யோன்னு கத்துறாய்ங்க. எங்கிட்டாச்சும் ஆதரவு கிடைக்குமா? இல்ல தீவிரவாதத்த விட்டு நேரடி அரசியலுக்குள்ள நான் வரவா? அப்படிங்கிற மாரி பெரிய அளவுல இப்படி வெளிப்படையா வந்து கத்தறக்கு இம்புட்டு காரணம் பின்னாடி இருக்கு அப்படின்னு டெல்லி வட்டாரத்துல பேசப்படுது. இன்னும் சில வீரியமான விஷயங்கள் நடக்கும்போது, நம்மளும் இங்க பாகிஸ்தான் சார்ந்து நடக்கும்போது, நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.